ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா கோல்ராஷ் லா. ஸோ இந்த லா என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லா எதுக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். அது ஒரு எக்ஸாம்பிளோட தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த லா படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? பாருங்கள். ஸோ லெட் அஸ் கன்சிடர் அ சால்ட் ஆஃப் டைப் AX. நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு சால்ட் எடுத்துக்க போகிறோம். அந்த சால்ட்டோட ஃபார்முலா AXBY. ஸோ இப்படி ஒரு சால்ட் இருக்குது அப்படின்னா இந்த சால்ட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்ன சொல்ல போகுது? இந்த லா நமக்கு சொல்ல போகுது. சரியா? சரி. இப்போ இந்த சால்ட்டை நம்ம ஃபஸ்ட் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அப்படி பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? இப்போது இங்கே A டு த பேஸ் X இருக்குது, B டு த பேஸ் Y இருக்குது. சரி. இப்போது ஒரு சால்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? எப்போவுமே பாசிட்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் செகண்ட் வரக்கூடிய இந்த பார்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? நெகட்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாசிட்டிவ் என்னாகும்? இந்த சார்ஜை வச்சு என்ன பண்ணியிருக்கோம்? பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ இந்த இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். அண்ட் இந்த இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ ரிசல்டன் என்ன கிடைக்கும்? +y - x அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த சால்ட் பிரிஞ்சுது அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது ஆன்சர்? which gives AY + B x - கிடைக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை எழுத போகிறோம். பாருங்கள். இப்போ the limiting molar conductivity lambda naught m of AXBY. சரியா? என்னடா இது லாம்டா அப்படின்னு சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. ஸோ நமக்கு இங்கிலீஷில் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கிற மாதிரி அங்கே அப்பர் கேஸ் லோயர் கேஸ் தனித்தனியாக இருக்குது. அதாவது கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம்? கேபிட்டல் லெட்டர் A அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதை ஸ்மால் லெட்டர் ஏன்னு சொல்லுவோம். லைக்வைஸ் லாம்டா இது வந்து என்னது? கேபிட்டல் லாம்டா. அண்ட் இது வந்து என்னது? லோவர் கேஸ் லாம்டா. புரியுதா? ஸோ இங்கே நம்ம கேபிட்டல் லாம்டா யூஸ் பண்ணிருக்கிறோம். லாம்டா நாட் m ஆஃப் AXBY which is equal to பாருங்கள், லாம்டா நாட் m ஆஃப் AY plus lambda naught m of B x minus. ஓகேவா? இப்போது இங்கே A எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? X அமௌண்ட் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஃப்ரெண்டில் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அண்ட் B Y அமௌண்ட் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணிக்கணும்? இங்கே ஒய்யால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த லா என்ன சொல்லுது? The limiting molar conductivity of an electrolyte is equal to the sum of the limiting molar conductivity of its individual or another constituent ions. புரியுதா? அதாவது ஒரு எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி which is equal to the sum of the limiting molar conductivity of its individual constituents. இவ்வளோதான் இந்த லா. பாருங்க. இப்போ இந்த லா பாருங்கள். at infinite dilution the limiting molar conductivity of an electrolyte which is equal to the sum of limiting molar conductivity of its constituent ions. இதுதான் இந்த லா. சரியா? இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், நம்ம ஒரு சால்ட் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு எலக்ட்ரோலைட் எடுத்துக்கலாம், சோடியம் குளோரைடு. ஸோ லாம்டா நாட் m ஆஃப் NaCl. ஸோ இப்போ நம்ம சோடியம் குளோரைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா which is equal to, சரி, இப்போது இங்கே Na கீழே 1 தானே இருக்கும், Clக்கு என்ன இருக்கும்? 1 தான் இருக்கும். ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1 தான் கிடைக்கும். சரியா? சரி. ஸோ which is equal to lambda naught m ஆஃப் Na plus lambda naught m ஆஃப் Cl minus. அப்போது லாம்டா நாட் அதாவது என்னது? லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் NaCl which is equal to the sum of the limiting molar conductivity of sodium ion and chloride ion. இதுதான் என்னது? கோல்ராஷ் லா. ஸோ இந்த கோல்ராஷ் லாவை யூஸ் பண்ணி நமக்கு 3 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. 1 by 1 படிக்க போகிறோம். சரியா? ஸோ கோல்ராஷ் லாவோட ஃபஸ்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா calculation of molar conductance at infinite dilution of a weak electrolyte. ஒரு வீக் எலக்ட்ரோலைட்டோட மோலார் கண்டக்டன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்ஃபைனைட் டைல்யூஷனில் கண்டுபிடிக்க போகிறோம். பட் இந்த டைல்யூஷனை நம்மளால் என்ன பண்ண முடியாது? எக்ஸ்பெரிமெண்டலாக டிட்டர்மைன் பண்ண முடியாது.
அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், கோல்ராஷ் லாவை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத தான் இங்கே பார்க்க போகிறோம் பாருங்கள். ஸோ ஆக்சுவலி நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வீக் எலக்ட்ரோலைட். ஸோ வீக் எலக்ட்ரோலைட்னு சொல்லும் பொழுது நமக்கு ரொம்ப ஃபெமிலியரானது என்னது, அசிட்டிக் ஆசிட். ஸோ இந்த அசிட்டிக் ஆசிடோட என்ன தான் கண்டுபிடிக்க போகிறோம், மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினிட் டைலூஷனை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ இதுக்கு நம்ம ஒரு சில ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் அதோட வேல்யூஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதை கண்டுபிடிச்சிக்கலாம் பாருங்கள். ஸோ நான் எடுத்துக்க போகிற ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் யாரெல்லாம் அப்படின்னா, lambda naught ஆஃப் CH3 COONA. சரியா? செகண்ட் எலக்ட்ரோலைட் lambda naught ஆஃப் HCl. அண்ட் தேர்ட் எலக்ட்ரோலைட் என்ன அப்படின்னா, lambda naught ஆஃப் NaCl. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரோலைட்ஸ்க்கெலாம் நம்ம தனித்தனியாக என்ன பண்ணிடலாம், கோல்ராஷ் லா அப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், ஸோ இங்கே இது டிசோசைட் ஆகி நமக்கு lambda naught ஆஃப் CH3 COO மைனஸ் தரும், ப்ளஸ் lambda naught ஆஃப் Na ப்ளஸ். ஸோ ஐம் டேக்கிங் திஸ் as equation number 1. ஓகேவா? தென் செகண்ட் ஒன், இங்கே lambda naught ஆஃப் HCl இருக்குது. ஸோ இதை நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா lambda naught ஆஃப் H ப்ளஸ் ப்ளஸ் lambda naught ஆஃப் Cl minus. This is equation number 2. And third one, lambda naught of NaCl. So இதை நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்கு என்ன தரும், lambda naught of Na plus plus lambda naught of Cl minus. And I'm just taking this as equation number 3. ஸோ இப்போ எனக்கு தேவை என்ன அப்படின்னா, இந்த அசிட்டிக் ஆசிடோட இன்ஃபினிட் டைலூஷன் தான் தேவை. ஸோ இந்த அசிட்டிக் ஆசிடை நம்ம டிசோசியேட் பண்ணோம் அப்படின்னா CH3 COO மைனஸ் ஆகவும் ப்ளஸ் H ப்ளஸ் ஆகவும் பிரியும். கரெக்டாக? அப்போது எனக்கு தேவையான பார்ட் என்ன மட்டும்தான், இதுவும் மட்டும்தான். அப்போ அடிஷ்னலாக என்ன இருக்குது, இங்கே ஒரு Na இருக்குது, இங்கே ஒரு Cl மைனஸ் இருக்குது. அதாவது இங்கே ஒரு Na ப்ளஸ் இருக்குது, இங்கே ஒரு Cl மைனஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன், இந்த இக்குவேஷன் நம்பர் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அந்த ரிசல்ட்டில் நான் இந்த 3ஐ என்ன பண்ணிக்க போகிறேன், சப்ராக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் சி. ஸோ equation number 1 plus 2 minus equation number 3. ஸோ இதை தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்களேன். equation number 1 என்ன சொல்லுது, lambda naught ஆஃப் CH3 COO minus plus lambda naught ஆஃப் Na plus. plus equation number 2 என்ன சொல்லுது, lambda naught ஆஃப் H plus plus lambda naught of Cl minus. ஓகேவா? ஸோ மைனஸ் equation number 3. ஸோ மைனஸ் equation number 3 நான் ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்க போகிறேன். ஸோ lambda naught of Na plus plus lambda naught of Cl minus. ஸோ இப்போ இந்த மைனஸை ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அப்படி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா lambda naught of CH3 COO minus plus lambda naught of Na plus plus lambda naught of H plus plus lambda naught of Cl minus minus lambda naught of Na plus minus lambda naught of Cl minus. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்கிறேன். கரெக்டாக? சரி. இப்போ ஒரே ஈக்குவேஷனில் இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் lambda naught of Na ப்ளஸ் இருக்குது அண்ட் இங்கே மைனஸ் lambda naught of Na ப்ளஸ் இருக்குது. ஸோ அதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே lambda naught of Cl மைனஸ் இருக்குது ப்ளஸில், இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கேன்சல் பண்ணும்போது நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்குது, lambda naught of CH3 COO minus plus lambda naught of H plus. So we know that lambda naught of CH3 COOH அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், lambda naught of CH3 COO மைனஸும் lambda naught of H ப்ளஸும் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இதை நம்ம எப்படி மாற்றிடலாம், which can be converted into lambda naught of CH3 COOH. அப்போது எக்ஸ்பெரிமெண்டலாக கேல்குலேட் பண்ண முடியாத ஒரு வேல்யூவை கூட நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கோல்ராஷ் லாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட் அப்ளிகேஷன். அண்ட் இந்த டாப்பிக்கோட நேம் என்ன, கால்குலேஷன் ஆஃப் மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபைனைட் டைலூஷன் ஆஃப் அ வீக் எலக்ட்ரோலைட்.
So Kohlrausch law second application, calculation of a degree of dissociation of a weak electrolyte. So இந்த ஃபார்முலாவை நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற லெசன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். அங்கே ஆஸ்வா டைலூஷன் லாவை யூஸ் பண்ணி படிச்சிருந்தோம் கரெக்டாக. ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஆஸ்வா டைலூஷன் லாவோட கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஸோ ஆல்ஃபா ஓகேவா. ஸோ ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா எம் by lambda naught m. So இதுதான் formula, lambda m by lambda naught of m. So we know that அல்லது according to Oswald dilution law நமக்கு என்ன formula இருக்குது, Ka dissociation constant for an acid Ka which is equal to alpha square C by 1 minus alpha. நமக்கு இப்படி ஒரு formula இருக்குது கரெக்டா. So இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், let me take this as 1 and this as 2. ஸோ இந்த 1 நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to substitute in equation number 2. So substitute equation number 1 in equation number 2. ஸோ இப்படி நம்ம substitute பண்ணோம் அப்படின்னா Ka which is equal to, ஸோ இந்த ஆல்ஃபாக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணிக்கலாம், lambda m by lambda naught m the whole square into C by 1 minus lambda m by lambda naught of m. கரெக்டா. ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்கொயரை தனித்தனியாக கொடுத்துடலாம். அப்படி கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், lambda m square by lambda naught m square into C the whole divided by, ஸோ இங்கே எல்சிஎம் எடுத்துக்கலாமா, இங்கே எல்சிஎம் எடுத்துக்கிட்டா என்ன ஆகும், lambda naught m minus lambda m the whole divided by lambda naught m அப்படின்னு மாறும் கரெக்டா. சரி, இப்போது இந்த டினாமினேட்டர் போர்ஷன் நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படியே கீழே கொண்டு வந்துடலாமா. ஸோ இது எங்கே வந்துடும், கீழே வந்துடும். ஸோ அப்படி வந்துடுச்சுன்னா என்னாகும், lambda m the whole square into C the whole divided by, ஸோ மேலேருந்து நம்ம கீழே கொண்டு வரோம்ல, அது என்ன, lambda naught m square into lambda naught m minus lambda m by lambda naught m. இப்போ என்ன பண்ணிடலாம், ஸோ இந்த lambda naught m-ஐயும் இங்கே இருக்கிற இந்த lambda naught m square அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், ஒன்றா எடுத்துடலாம். புரியுதா. இது என்ன ஆகுது, lambda naught m the whole square, அதுக்கு மீனிங் என்ன, ஸோ lambda naught m into lambda naught m. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றா தான் கேன்சல் பண்ணிருக்கிறோம், அதனால நான் அந்த ஸ்கொயரை மட்டும் வெட்டிக்கிறேன் சரியா. therefore Ka which is equal to lambda m square into C by lambda naught m into lambda naught m minus lambda m. அப்போது ஆஸ்வால்ட் டைலூஷன் லா படி நமக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த கேஏவை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் கோல்ராஷ் லாவை அப்ளை பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுது, இந்த டைலூஷனோட வேல்யூஸ் தெரிஞ்சாலே போதும், இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், இந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் அன் ஆசிட் அல்லது பேஸை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். கோல்ராஷ் லாவோட தேர்ட் அப்ளிகேஷன், கால்குலேஷன் ஆஃப் solubility ஆஃப் ஸ்பேரிங்லி soluble சால்ட்ஸ். அதாவது வீக்காக டிசோசியேட் ஆகிற சால்ட்ஸோட சொலிபிலிட்டி ப்ராடக்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், இந்த கான்செப்டை கோல்ராஷ் லாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போது வீக்லி soluble சால்ட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய இருக்குது. நம்ம 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த ஸ்பேரிங்லி soluble சால்ட்ஸுக்கு ஒன்று AgCl, இன்னொன்று PbSO4 ஓகேவா. ஸோ இப்போ நம்ம எடுத்துக்க போகிற சால்ட் என்னென்னா AgCl தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ AgCl ஓகேவா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணும்போது, when on dissociation which gives Ag plus Cl minus. ஸோ இதுதான் இந்த சால்ட்கான ஃபார்முலா. அண்ட் இந்த ஃபார்முலா என்ன ஆகுது, இந்த மாதிரி டிசோசியேட் ஆகும்போது இந்த மாதிரி தனித்தனி ஆன்ஸாக பிரியுது. ஸோ இந்த கேஸில் நம்ம KSP வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம்ல, solubility ப்ராடக்ட். ஸோ அயானிக் equilibrium அப்படிங்கிற சாப்டரில் solubility ப்ராடக்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம். ஸோ KSP அப்படிங்கிறது என்ன, ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag plus into concentration of Cl minus. ஸோ இங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag plus என்னன்னு தெரியாது, Cl minus என்னன்னு தெரியாது.
ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன், let I am imagining the concentration of Ag plus which is equal to concentration of Cl minus which is equal to C அப்படின்னு நான் அசைன் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் C இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா KSP which is equal to, so Ag plus ஓட concentration C into Cl minus ஓட concentration C, therefore KSP equal to C square. ஸோ இங்கே C அப்படிங்கிறது என்ன சொல்லுது, it refers to the concentration. இந்த லெசனோட பிகினிங்லேயே நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா மோலார் கண்டக்டிவிட்டி அப்படிலாம் படிச்சிருந்தோம் கரெக்டாக. ஸோ அதில் ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோம், என்ன, lambda naught, ஓகே, which is equal to kappa. ஸோ kappa into 10 to the power minus 3 by C. ஸோ இப்போ இந்த C தான் நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் பண்ணால் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ நான் சியை அந்த சைடு கொண்டு வந்துக்கிறேன், லாம்டா நாட்டை இங்கே கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னா C which is equal to kappa into 10 to the power minus 3 by lambda naught. ஸோ இப்போ Cக்கான வேல்யூ கிடச்சிருச்சு கரெக்டாக. ஸோ இப்போது I am just taking this as equation 1 and this is equation number 2. ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன், substitute. ஸோ equation 2 in equation 1. Therefore KSP which is equal to kappa into 10 to the power minus 3 by lambda naught the whole square. ஸோ இதுதான் ஃபைனல் ஃபார்முலா. அப்போது என்ன பண்ணலாம், இந்த கோல்ராஷ் லாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன கூட கால்குலேட் பண்ணலாம், we can able to calculate solubility product also. ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கோல்ராஷ் லானா என்ன அப்படின்னு பார்த்துருக்குறோம். அண்ட் இந்த கோல்ராஷ் லாவை பேஸ் பண்ணி 3 அப்ளிகேஷன்ஸ் பார்த்துருக்குறோம் சரியா. இதெல்லாம் டுகெதர் சேர்ந்தது ஒரு 5 மார்க். சில நேரம் என்ன பண்ணுவாங்க, கோல்ராஷ் லானா என்ன, எனி 2 அப்ளிகேஷன் எழுதுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அல்லது ஸ்பெசிஃபிக்காக கோல்ராஷ் லானா என்ன, இந்த 2 அப்ளிகேஷனை மட்டும் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சில நேரம் கொஷின் கொடுத்துருவாங்க. ஸோ கோல்ராஷ்லாம் இந்த லெசனோட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க். ஸோ கோல்ராஷ்லாம் படிக்கும்போது கண்டிப்பாக அதில் 3 அப்ளிகேஷன்ஸும் சேர்த்தே படிக்கணும். ஸோ எதை வேணாலும் மாற்றி மாற்றி என்ன பண்ணலாம், அவங்க கேட்கலாம். ஸோ இந்த லா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இந்த லா ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ 2-3 தடவை படித்து எழுதி பார்த்திங்க அப்படின்னா இந்த 5 மார்க் நமக்கு என்ன ஆயிரும், ஈஸியாக இருக்கும்.